ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். நம்ம கடையில் செய்கிற பிஸ்கட் போலே நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபஸ்ட் டைம் புதுசாக ட்ரை பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய்யை நம்ம ஊற்றிட்டு அதுக்கு கூட சர்க்கரையை போட்டு நல்லா விரசிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கனால அந்த நெய்யிலேயே நம்ம நல்லா கை வச்சு கிளறி விடும்போது கொஞ்சம் தண்ணி பதத்தில் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு கூரவு மாவு, இல்லை உங்கள்கிட்ட கோதுமை மாவு மட்டும் இருக்குன்னா அதை மட்டும் வச்சு அப்படியே பண்ணிடுங்க. நாங்கள் இன்றைக்கி 2 சைஸ் மாவு எடுத்து அதையும் நம்ம நல்லா விரசிக்கலாம். இதுக்கு கூட நம்ம தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடான பாலை இதில் சேர்த்துப்போம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொடுக்கும். நல்லா விரசி வச்சப்புறம் இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு தட்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மேலே கடையில் கிடைக்கிற பிஸ்கட் மாதிரி நல்ல ஒரு ஷேப் வேணும். அதுக்காக இந்த மாதிரி கத்தி வச்சு மேலோடி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த ஷேப்பில் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு இட்லி குட்டு வந்துச்சுன்னா அதில் மேலே துணி போட்டு, ஏன்னா நாங்கள் வைக்கிற அந்த இட்லியில் ஓட்டை இருக்கும். அதுக்காக தான் அந்த துணி போட்டிருக்கோம். நிறைய இதில் அப்படி இருக்காது. அதில் நீங்கள் அப்படியே வச்சு அவிச்சிக்கலாம். அதனால நாங்கள் துணி போட்டு அதில் நாங்கள் அவிச்சிக்கிறோம். கரெக்டாக நாங்கள் அரை கப்பு தான் மாவு எடுத்துக்கிட்டோம். அந்த மாவு கரெக்டாக 11 பிஸ்கட்டுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் கூட மாவு வேணால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வருதுன்னு தெரியலை. சரி இருந்தாலும் பண்ணலாம் சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணோம். ஒரு 30 நிமிஷத்தில் வேக வைங்க. நாங்கள் தீயை ரொம்ப கூட்டலை, கேஸில் தான் போட்டு வச்சோம். கம்மி பண்ணி தான் வச்சோம். அதனால எங்களுக்கு கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் சிம்மில் வைக்காமல் ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போதும். அதில் வெந்துடும். நம்ம ஒரு கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நீங்கள் லைட்டாக நடுஸில் இது அமுக்கி பார்த்திங்கன்னா மாவு போல் ஒட்டாமல் வந்துட்டுனா வெந்துட்டுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒட்டிட்டுனா கூட கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் வேக வைங்க. நாங்களும் வேக வச்சு நானும் வெளியே எடுத்து பார்த்தேன். வெளியே எடுத்து பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா வெந்து தான் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுனாலும் சாப்பிட்டுக்கோங்க. இந்த கேக் மாதிரியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. உண்மையிலே பார்க்க அழகாக இருந்து என்ன கொஞ்சம் புஷ்ஷுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.